நாங்கள் 400+ கண்டிப்பாக வந்து 400 சீட்டுக்கு மேலே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டிக்கிட்டு இருந்த ஒரு தேசிய கட்சி கடைசியாக மண்டியிட்டதையும் நம்ம பார்த்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதே போல தான் இப்போது மாநில கட்சியான திமுகவும் மாறுதட்டிட்டு இருக்காங்க. 2026 பாருங்கள், நாங்கள் 200+, அதாவது 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சு தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு. அதுக்கு மக்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஒட்டுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னடா அப்படின்னு பார்க்கும்போது திமுகவினுடைய ஆட்டம் ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு. பெருச்சாளிக்கு பெரிய கருவாடு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தில் அவங்க இருக்காங்க. அப்படி தான் அணையிற வழக்கு அப்படி தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கமும் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு மீடியாவுக்கு திமுக எந்த அளவுக்கு டவுசர்லேயே சுச்சா போனாங்க அப்படின்றது தெரிஞ்ச ஒரு கதை. ஸோ இந்த வழக்கு இதுதான் இந்த ஒரு பதிவாக இருக்க போதுங்க. போன மாதம் மே 24 சவுக்கு சங்கருடைய தாயார் கமலா அவங்க வந்து ஒரு ஆட்கொணர்வு மனுவை போட்டாங்க சவுக்கு சங்கருடைய வழக்கில். அது விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவை 2 நீதிபதிகள் வந்து விசாரிச்சாங்க. ஒருத்தர் ஜிஆர் சுவாமிநாதன், இன்னொருத்தர் பாலாஜி அப்படின்ற 2 நீதிபதிகள் வந்து அந்த ஆட்கொணர்வு மனுவை விசாரிச்சாங்க. 2 நீதிபதிகளும் வெவ்வேறு கருத்துக்களை தீர்ப்புகளை வழங்கினாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒருத்தர் அந்த தீர்ப்பை ரத்து பண்ணாரு, இன்னொருத்தர் அரசுக்கு வந்து இந்த மனுவில் பதில் மனு அளிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாலாஜி அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. இது மாதிரி வந்து 2 பேர் வேறு வேறு தீர்ப்பை கொடுத்தாங்க. அப்போ இந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய சொம்பு அண்டா குண்டா எல்லாருமே வந்து எதிர்த்தாங்க. உச்ச நீதிமன்றம் போனாங்க. அதை தாண்டி வந்து நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கூட விமர்சனம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு வந்து மிக கடுமையான விமர்சனத்தையும் வச்சாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வழக்கு 3வது நீதிபதிக்கு போச்சு. ஜெயச்சந்திரன் அப்படின்ற ஒரு நீதிபதிக்கு, ஒரு நீதியரசருக்கு இந்த வழக்கு போகுது. அவரும் இந்த வழக்கை விசாரிச்சாரு. வழக்கை விசாரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரும் இந்த வழக்கை வேற ஒரு பெஞ்சுக்கு மாற்றிருக்காரு. 3வது நீதிபதி அவர் இன்னொரு பெஞ்சுக்கு வந்து மாற்றிருக்காரு. இந்த ஆட்கொணர்வு மனு இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டுமே விசாரிக்கக்கூடிய பெஞ்ச். அந்த பெஞ்சுக்கு வந்து இந்த கேஸை, இந்த மனுவை வந்து பரிந்துரை பண்ணி விட்டாரு. இந்த வழக்கை வந்து இந்த மனுவை 2 நீதிபதிகள் வந்து விசாரிச்சிருக்காங்க. ஒருத்தர் MS ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர், இன்னொருத்தர் சங்கர் மோகன் அப்படின்ற ஒரு நீதிபதி. 2 நீதி அரசர்கள் இந்த வழக்கை வந்து விசாரிச்சிருக்காங்க. பாருங்க, முதல் நீதிபதி, 2வது நீதிபதி, 3வது நீதிபதி, இப்போ அது தாண்டி வந்து இன்னொரு சிறப்பு பெஞ்ச் எவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றது இந்த ஒரு வழக்கை நம்ம பார்க்கும் போதே தெரியுது. சரிப்பா, இந்த கடைசி இந்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. ஒன்று, அதாவது வந்து இந்த வழக்கை சீக்கிரமாக வந்து விசாரிக்க முடியாது. ஸோ சவுக்கு சங்கருக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து இந்த ஆட்கொணர்வு மனு போட்டிருக்காங்களோ அந்த வழக்கை எல்லாம் விசாரித்த பிறகுதான் வந்து இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வழங்க முடியும். வழக்கமான நடைமுறை என்னவோ அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த கேஸை, இந்த வழக்கை வந்து விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்கொணர்வு மனு போட்டிருக்காங்க இல்லையா சவுக்கு சங்கருடைய தாயார், அவங்களுக்கு ஒரு உத்தரவை நீதிமன்றம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டை நிவாரணம் நீங்கள் கேட்கலாம், அதற்கு வந்து நீங்கள் மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுக்கு சங்கருடைய விடுதலையை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வழக்கு அப்படின்றது அவசரமாக விசாரிக்க முடியாது, அப்படி விசாரிக்கிறது தவறு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு வந்து இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் விசாரித்த பிறகு இறுதியாக இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதற்கு சவுக்கு சங்கர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ஜான் சத்யன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் அவர் ஒரு கோரிக்கையை நீதிபதியிடம் வைக்கிறாரு. ஸோ வழக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இவரை இடைக்கால விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நீதிபதியிட்ட வைக்கிறாங்க. ஸோ இந்த கோரிக்கை தான் வந்து இந்த கேஸ்லேயே வந்து ஹைலைட்டுங்க, இந்த மனுவிலேயே வந்து ஹைலைட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கோரிக்கையை வந்து நீதிமன்றம் நிராகரிக்கல. ஸோ எதிர்த்தரப்பு, அரசு தரப்பு வந்து இதை எதிர்த்திருக்காங்க. இது வந்து ஏற்புடையதான ஒரு கோரிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்த்திருக்காங்க. ஆனாலும் வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு கோரிக்கை அப்படின்றது ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த கோரிக்கை அப்படின்றது பரிசீலனை செய்யப்படும். சான்றுடன் ஆதாரத்துடன் சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த மனுவானது பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த பரிசீலனை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் அவகாசமும் கொடுத்துருக்காங்க. 2 மாதம் அவகாசத்தின் பேரில் அந்த மனு பரிசீலனை செய்யப்படும். பரிசீலனை செய்யப்பட்டு தகுந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் இடைக்கால விடுதலை அப்படின்றது ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கலாம், அப்படி இல்லை இந்த குண்டர் சட்டம் ரத்தானாலும் ஆகலாம் அப்படின்ற ஒரு சூழலில் தான் இந்த ஒரு வழக்கு இப்போதைக்கு இருக்குங்க. ஆக முதல்ல இந்த வழக்கை எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சவாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு. அதற்கான எல்லா வேலைகளையும் திமுக பக்காவாக பேக்ரவுண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் 2026 வரைக்குமே வெளியே வரவே கூடாது அப்படின்ற ஒரு பிளானில் தான் இந்த ஒரு கேஸை எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுப்பதற்கான வேலைகளையும் மறைமுகமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு செய்தியாகவும் இருக்குது. இதனிடையில் தான் இவங்க 2026 நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி தற்போது கிடைச்ச ஒரு தற்காலிக வெற்றியின் மூலமாக இவங்க தற்காலிகமாக சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஓகே, தோற முடிச்சுக்கிறப்போ கிளம்புறது நான் சேஸ்பா.